மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் 120 வட்டாரங்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 66 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். சென்னை மெரினா கடற்கரையில் 2024 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற அந்த உணவு திருவிழா பெரும் வெற்றியை தொடர்ந்து நடப்பாண்டில் அனைத்து 5 ஜோன்லையும் மண்டல அளவிலான அந்த உணவு திருவிழாக்கள் நடத்தப்படும். நடப்பாண்டில் மகளிர் சுய குழுக்களுடைய உற்பத்தி பொருட்கள் 400 கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்து உறுதி செய்யப்படும். அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஷெல் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர் திறன் மையங்கள் நிறுவப்படும். ஸ்கவுட் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வரும் கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து 100 திறமையான இளங்கலை மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில் பயிற்சிகள் வழங்கப்படும். தூய்மை இயக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தூய்மை இயக்கம் என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் ஏற்படுத்தப்படும். திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. மாநில திட்டக்குழுவால் கொள்கை மற்றும் ஆளுகைக்கான அனுபவ மையம் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் அமைக்கப்படும். அரசு துறைகளில் ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்கை வகுக்கின்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பொருளியல் மற்றும் புள்ளியியல் பிரிவு அமைக்கப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. 24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். இளைஞர்களுக்கிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடற்திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டாரங்கள் மற்றும் மாவட்ட அளவில் 45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விளையாட்டு வளாகங்கள் இளம் விளையாட்டு வீரர்களை ஈர்க்கும் வகையில் ஃபுட்சால், பாக்ஸ் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு மைதானங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால், இது நீண்ட நாள் கோரிக்கை, விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஏற்கனவே 5 மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறோம், வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் பேரா விளையாட்டு மைதானங்கள், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாஸ் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எலைட் திட்டத்தின் கீழே பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை 25 50 ஆகவும், MIMS திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை 75 125 ஆகவும், CDS திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை 100 200 ஆகவும் உயர்த்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த ஆண்டுதோறும் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடுபாதையுடன் இயற்கை கால்பந்து புல்தரை மைதானம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். வேர்ல்டு அக்வாட்டிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் தரத்தில் சென்னை வேளச்சேரி SDAD மைதானத்தில் வளாகத்தில் உள்ள நீச்சல் மற்றும் டைவிங் பூல் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைத்து மேம்படுத்தப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு விடுதி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அமைக்கப்படும். அடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான புது மினி கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், இது இண்டோர் மினி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேடியம்ஸ் கிள்ளியூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, ராஜபாளையம், கம்பம், மதுரை கிழக்கு,
மானாமதுரை, வேடசந்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஈரோடு மேற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, சங்ககிரி, மணப்பாறை, குளித்தலை, திருமயம், அறந்தாங்கி, திருவிடைமருதூர், பேராவூரணி, திருவையாறு, ஒரத்தநாடு, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, காட்டுமன்னார் கோயில், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர், மதுராந்தகம், குடியாத்தம், பர்கூர், தளி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர், பூந்தமல்லி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மதுரவாயில், திருவிக நகர், பெரம்பூர் ஆகிய 40 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள் மினி ஸ்டேடியம் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நம்முடைய துறைகள் சார்ந்த பேரவைத் தலைவர்களே, இங்கு என்னுடைய துறை குறித்த மானிய கோரிக்கைகள் சம்பந்தமான மற்ற அறிவிப்புகள் அச்சிடப்பட்டு மாநில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நான் படித்ததாக ஏற்று அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீது மாண்பு உறுப்பினர்கள் வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான உரிய விளக்கங்களை எனது பதில் உரையிலும் அறிவிப்புகளிலும் அளித்துள்ளேன். அவற்றின் மீது உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனது உரையை முடிக்கும் முன்பு முக்கியமான ஒரே ஒரு பதிவை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராவது பயன்பெற்று வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அடையாளம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் பின்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அணி திரண்டு நிற்கின்றார்கள். பதவிக்காக அரசியலுக்கு வந்தவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அரசியலில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த முதல் பதவியே மிசா சிறைவாசம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற காலத்தில் நிற்கின்றார்கள். 1938 தந்தை பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி வச்சார். 1960 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போரினை முன்னின்று நடத்தினார்கள். தமிழுக்காக தண்டாவாளத்தில் தலை வைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 50 முழக்கங்கள் ஒன்றாக இந்தி திணிப்பை என்றும் திணிப்போம் என்று முழங்கினார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1930 தொடங்கிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை நம்முடைய காலத்தில் நிச்சயம் முடித்து வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய துறை சார்ந்து என்னோட பயணிக்கின்ற அதிகாரிகள் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும் ரமேஷ் சந்த் மீனா அவர்களுக்கும் திரு பிரதீப் யாதவ் அவர்களுக்கும் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கும் திருமதி ஜெயா, திருமிகு ஆர்த்தி, திருமிகு சஜீவனா, திரு மேகநாத் ரெட்டி, திருமிகு ஸ்ரேயா சிங், திரு கிராந்திகுமார், முதலமைச்சருடைய தனி செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய உதவியாளர்கள் திரு மணிராஜ், திரு செந்தில், திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.